Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center. Drug Inspector and Junior Analyst இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. டிஎன்பிஎஸ்சிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏற்கனவே கூட இப்போ அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஸோ இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர். ஸோ அதுக்கு வந்து நம்ம 2 பேப்பரில் ஃபார்மசி பேப்பருக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் சீரீஸ் ஆக்சுவலாக வந்து August 2 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் இப்போ ஒரு சிலர்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, லைக் சேலரிலாம் கொஞ்சம் லேட்டாக வருது அப்படின்ற மாதிரி. நீங்கள் எனி டைம் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஸ்ட் சீரீஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 ரிவிஷன் டெஸ்ட், 4 சப்ஜெக்ட் டெஸ்ட், 3 மார்க் டெஸ்ட். இது எல்லாமே ஃபார்மசி பேப்பருக்கு தான். ஸோ அவங்களுக்கு நான் அந்த டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து இந்த சிலபஸ் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 and 10 இன்றைக்கி, அதாவது August 2 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி யூனிட் 8 and 9 அந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கும் வந்து நான் ஒரு டேட்ஸ் போட்டிருக்கேன். இந்த யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ். அது சிலபஸில் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ், ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸில். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 45 நிமிஷம் எழுதுகிற மாதிரி, அதாவது 50 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டேட்டில் எவ்ரிடே சென்ட் ஆகிடும். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ உங்களுக்கு அதை படித்து முடிக்கிறீங்களோ இல்லை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் 10 ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் டெஸ்ட்டுன்றது ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் மட்டும் வரும். ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது அடுத்த 2 யூனிட் வரும். ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், ஓகேங்களா, அதுக்கு வந்து அடுத்த 2 யூனிட் வரும். அண்ட் ஃபார்மகாலஜி 2 யூனிட் வரும். அதாவது 7th யூனிட்டும் 8th யூனிட்டும். 9th வந்து ஃபார்மகாக்னசி அண்ட் ஜூரிஸ் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஓகே. அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் டெஸ்ட் வரும். ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து ஆக்சுவலாக ஒரே டெஸ்ட்டாக வந்துடும். ஃபார்மகாலஜி வந்து 22ஆம் தேதி வரும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து அந்த பேம்ப்ளெட் கொடுக்கும்போது பார்த்தோன்னா அது கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ்னு கொடுத்துருப்பேன். கெமிஸ்ட்ரியும் அனாலிசிஸும் சேர்த்து தான் அது. ஃபார்மகாலஜி வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி, செப்டம்பர் 22ஆம் தேதி இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா மார்க் டெஸ்ட் வந்து 3 மணி நேரம். சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து 1.5 மணி நேரம், 100 கொஷின் தான். மார்க் டெஸ்ட் வந்து 3 மணி நேரம், 200 கொஷின். ஓகே, எக்ஸாக்ட்லி டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 3 மார்க் டெஸ்ட்டு, 3 மணி நேரம் அண்ட் 200 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் October 2, 2வது மார்க் டெஸ்ட் October 6, 3வது மார்க் டெஸ்ட் October 12. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 17 டெஸ்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 17 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு 1500 rupees ஃபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். மேஜர் டெஸ்ட்ஸ்க்கு எல்லா டெஸ்ட்டுக்கும் முடியுமான்னு தெரியல, பட் மேஜர் டெஸ்ட்க்கு வந்து டெஸ்ட் டிஸ்கஷன்ஸும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் அந்த வீடியோவை உங்களால் அட்டன் பண்ண முடியாதவங்க லேட்டாக கூட நீங்கள் அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் எனி டைம்னாலும் நீங்கள் இதை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் விடுபட்ட டெஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும். அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட டெஸ்ட் வந்து லைக் மார்க் மட்டும் கண்டக்ட் பண்ண முடியுமா இல்லை வேறு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியுமான்றது நான் இன்னொரு 3-4 டேஸில் 2-3 டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே பேசிட்டு உங்களுக்கு அது வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எம்ஆர்பி டெஸ்ட் சீரிஸும் எழுதி நல்ல ஸ்கோர் பண்ணி அந்த கிளியர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் யூ கேன் ரெஜிஸ்டர் தட். அண்ட் தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.